இப்போ ஒரு வீடு கட்டி பாதியில நின்று ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றாங்க இல்லைங்க. ம் அப்போ வந்து பூச்சி எங்கேயா போடுறது? அதாவது சூப்பரான ஒரு விஷயம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஒரு வீடு கட்டி ஒரு வருஷம் நின்னு போச்சு. இதுக்கெல்லாம் பூமி பூஜை போடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பூமி பூஜை போடக்கூடாது. புதுசா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அதுக்குத்தான் அந்த மண்ணுக்கு பூஜை போடணுமே தவிர, எப்பயுமே கட்டுன வீட்டுக்கு பூஜை போடவே கூடாது. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கட்டி நின்னு போன வீட்டுக்கு எப்பயுமே தை மாசம் வேலைய ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த வேலை நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தை மாசத்துல வேலைய ஆரம்பிச்சா சிறப்பா நடக்கும். அதுவும் பூமி பூஜை போடக்கூடாது. ஒரு பன்னிய கொன்னதுக்கு சமானம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பன்னிய காவு குடுத்த மாரி, ஒரு பன்னிய கொலை பண்ண மாரி, காவு குடுத்த மாரி. அதுக்குண்டான ஒரே பொருள் வந்து நீர் பூசணிக்காய் தான். ஒரு கோழிய பலி குடுத்ததுக்கு ஈடான ஒரு பொருள் எலுமிச்சம்பழம் தான். அப்ப இந்த 2 விஷயத்தையும் எடுத்துக்கணும். நின்னு போன வீட்ட எப்பயுமே தை மாசத்துல அவங்களுடைய தாராபலனத்துக்கு தகுந்தாறு போல் ஒரு நல்ல நாளை எடுத்துக்கிட்டு, நீர் பூசணிக்காய 8 திசைகளுக்கும் 8 நவகிரக கோள்களுக்கும் உண்டான 8 பீஸா கட் பண்ணிட்டு, எலுமிச்சம்பழத்தையும் அதே மாரி 8 பீஸா கட் பண்ணி, 8 திக்குகளுக்கும் வச்சு, 8 திக்குகளுக்கு சூடத்த பருத்தி வச்சு, எலுமிச்சம்பழத்திலயும் சூடத்த பருத்தி வச்சு, தை மாசத்துல அவங்களுக்கு தாராபலன் இருந்த நாள்ல தேங்காய் பழம் உடைச்சு மட்டும்தான் சாமி கும்பிடணுமே தவிர, பூமி பூஜை போட்டு பண்ணக்கூடாது. தேங்காய் பழம் உடைச்சு 8 திக்குக்கு உண்டான நீர் பூசணிக்காயை வச்சு, அந்த நீர் பூசணிக்காயை அந்த 8 மூலைக்கு ஒவ்வொரு பக்கம் அடிச்சு, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு வேலைய ஆரம்பிச்சோம்னா, அந்த வேலை தடை இல்லாம நடக்கும். நான் சொன்னதுல ஒரு பிசுறு கூட தட்டக்கூடாது. பலி கொடுக்கணும். சும்மா தேங்காய் பழத்தை உடைச்சு வச்சு அப்படியே சாமி கும்பிடக்கூடாது. நீர் பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் 8 திக்குகள் உண்டான தெய்வங்களுக்கு அடிச்சு விடணும். சிகப்பெல்லாம் போட்டு நிறைய அப்படி அடிச்சோம்னா ஒண்ணும் இல்ல. எலுமிச்சம்பழத்தை நீங்க நல்ல சொதம்ப நல்லா பாருங்க. எலுமிச்சம்பழத்தை நல்ல பழத்தை நல்லா சுருட்டி பழத்தை அறுத்த உடனே நிறைய சிகப்பு குங்குமம் நிறைய போட்டு நல்லா வச்சுட்டு அது அப்படியே ஊர்னதுக்கு அப்புறம் புழிஞ்சு விட்டு பாருங்க. ஆட்டோடைய ரத்தம் எப்படி அந்த நுரையோட வருதோ அது மாதிரி நுரையோட வருது எலுமிச்சம்பழம். கோழியோட ரத்தம் எப்படி நுரையோட வருதோ அது மாதிரி வரும். அப்படி நின்னு போன வீட்டுக்கு இப்படிதான் பண்ணணும். பூமி பூஜை போடக்கூடாது. சார் இது வந்து மனைக்கு 8 திக்குல வைக்கணுமா இல்ல வீட்டோட 8 திக்குல வைக்கணுமா சார்? கட்டுன வீடு தாங்க ஐயா, நின்னு போன வீடு தாங்க ஐயா. வீட்டுக்கு தாங்க 8 திக்கு வைக்கணும். இடத்துக்கா நம்ம வைக்கிறோம். கட்டுன வீடு நின்னு போச்சு, பாதியில நின்னு போச்சு. அப்ப அந்த கட்டுன மனைக்கு தான் என்னென்ன திசை இருக்கும்? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இப்படி 8 திக்குக்கு உண்டான மூல கடவுள்களுக்கு நீர் பூசணிக்காய் 2 பூசணிக்காய 8ஆ வெட்டி இதுல 4 அதுல 4 மூளைக்கு வச்சு, அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தையும் வச்சு 8 நவகிரகங்களுக்கு உண்டான அதனுடைய உணவு தெரியுமல்ல நம்மளுக்கு. ராகுனா சூரியன்னா கோதுமை, சந்திரன் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு பொருள் இருக்கு. அந்த இதெல்லாம் வச்சு ராகுனா உளுந்து, கேதுனா கொள்ளு, புதன்னா பச்சை பயிறு, குருனா சுண்டல், கடலை இதெல்லாம் வச்சு முறையான வழிபாடுகளோட வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா சிறப்பா நடக்கும். தை மாசத்துல நின்னு போன வேலைக்கு எப்பயுமே தை மாசம் மிக மிக உகந்தது. ஐயா இன்னொரு டவுட்டுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல குடி இருக்கிறாங்க. பின்னாடி பாதிரி நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடுங்களுக்கு ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. ஐயா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூடி இருக்கிறாங்க ஏற்கனவே. அப்போ காசு வந்திருக்குது. அது இருக்கிற கொஞ்சம் காசுக்கு மேல கட்டி விட்டு இருக்கிறாங்க பாதியில காங்கிரீட் போடாம. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ பாதியில் நிக்குது. ஆகுது. இப்ப எப்படி பண்றது? அதாவது கீழே போய் இந்த வீட்டுக்கு என்ன மெத்தட் சொன்னா அதே மாதிரி தாங்க ஐயா. அப்போ அந்த பூசணிக்காய் இதுன்றது கீழே தானே வைக்கிற மாதிரி இருக்கும். இது குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வைக்கிற மாதிரி இருக்கும். மேல வீட்டுக்கு உள்பக்கம் இருக்கும்ல அந்த மூலையில உள்பக்கம் வைக்கலாம் ஐயா. இப்ப ஒரு இல்ல மேல வீடு இப்படி கீழே வீட்டை விட்டுருங்க. மேல வீடு ஒரு ஹாலோட போட்டுருக்காங்க. ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த இடத்துல ஒரு பக்கம் இருக்குமா, இங்க ஒரு இடம் இருக்குமா, இங்க இருக்குமா, உள் பக்கமெல்லாம் இருக்குமா இடம்? ஆமாங்க ஐயா அந்த வீட்டுக்குள்ள இருக்குமில்லங்க ஐயா, ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அந்த இடத்துல இதே மாதிரி வேலையை செய்யணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்ததுன்னா வீட்டுக்கு வெளியே செய்யணும், இங்க வைக்கணும். புரிஞ்சுருங்க. அதுல இன்னொரு டவுட்டுங்க. ம். இப்ப அதுல வந்து நிருதியிலயும் அக்னியிலயும் 2 ரூம் இருக்கு. ம். மீதி இருக்கிற இடத்துக்கு தான் அவங்க கட்டுறாங்க. இப்போ எங்க பூசணிக்காய் வைக்கிறது? அது நிறுதி அந்த ரூம் சேர்த்துக்கிட்டு ரூம். சரி, இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதையெல்லாம் பேச வேணாம். இதே தாங்க ஐயா, வேற ஒரு லாஜிக்கும் இல்லைங்க ஐயா. இப்ப அக்னி மூலையோட இப்ப 2 ரூம் கட்டிட்டாங்க. நல்லா புரிஞ்சு, இப்ப 2 ரூம் கட்டிட்டாங்க. ஆமா இந்த இடம் தான் சொட்ட இடமா இருக்குது, இந்த இடம் சொட்ட இடமா இருக்குது. ஆமாங்க. இந்த ரூம் தானே கட்ட போறோம். இவ்வளவுதாங்க ஐயா மேட்ரு. அதுதான் என் டவுட் கேட்டேன். நன்றிங்க. இதாங்க ஐயா மேட்ரு, வேற எந்த மேட்டரும் இல்லைங்க ஐயா. சரி, ரைட், ஓகே. ஐயா இதுல எந்த நாள் தை மாசத்துல அது எப்படிங்க ஐயா சொன்னீங்க? எனக்கு புரியலங்க ஐயா. வீட்டுக்காருக்கு உகந்த நாளுங்க ஐயா? வீட்டுடைய ஓனர், உரிமையாளர், வீட்டுடைய உரிமையாளர் யாரோ, பத்திரத்துடைய உரிமையாளர் யாரோ அவர்களுக்கு தாராபலன் ஒண்ணு இருக்குமல்லங்க. 2வது தார, 4வது தார, 6வது தார, 8வது தார, 9வது தார, தனத்தார, சேமத்தார, வெற்றி தார, மைத்திர தார, பரம மைத்திர தாரைன்னு அந்த இருக்கும். 2, 4, 6, 8, 9. அந்த தாரைக்கு உண்டான நட்சத்திரத்தை எடுத்து தை மாசத்துல பண்ணலான்ட்டு. அதே 4வது தாரையில வரக்கூடிய 22வது நட்சத்திரம் தான் ஒருத்தருக்கு வைநாசியமா வரும். அந்த நாளை தவிர்த்துக்கணும்னு சொல்றேங்க ஐயா. ஓகேங்க ஓகேங்க.